தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்களுடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளிலே நாம் மகிழ்ச்சியோடு கர்த்தரை ஆராதித்து தேவ பலனை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்ம எல்லாரும் கூட கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் செபிக்கலாம். பிதாவாகி தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவராகிய தெய்வத்திற்கும் கனமும் ஸ்தோத்திரமும் மகிமையும் நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் அன்பின் பிதாவே, உம்மை நாங்கள் ஆராதிக்கும்படி உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். இயேசுவே, ஒரு விசியாய் எங்களை உம்முடைய கல்வாரி இரத்தத்தினாலே கழுவி பரிசுத்தப்படுத்துவீராக. ஆவியானவரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துவீராக. என் ஆராதின் ஒவ்வொரு பகுதியிலும் உமக்கு மகிமை உண்டாகத்தக்கதாக நீர் ஆட்கொண்டு நடத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையில் செபிக்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த வேளையில நம்ம எல்லாரும் கூட ஆண்டவரை துதித்து பாடப்போகிறோம். இந்த நாவில் புது பாட்டு இந்த இயேசு தருகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிற வண்ணமாக நாமும் கூட பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டான், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டான். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டான், பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டான். ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்த கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தான், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினான். சேற்றில் விழுந்த என்னை அவர் தூக்கி எடுத்தான், நாற்றம் எல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினான். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்த இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார், நிந்தை தாங்கி எங்கும் அவன் வேந்தை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பர் உற்றார் யாவும் ஆயினார், நிந்தை தாங்கி எங்கும் அவன் வேந்தை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா.
ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் ஒரு பாட்டு எந்த இயேசு தருகிறார். பிரியமானவர்களே, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி என் வாயில் இருக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறவனமாக ஆண்டவரை பாடி துதிப்பதே எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை விடுதலை. ஆகவே பிரியமானவர்களே, தொடர்ந்து நாம் இந்த வேளையிலே ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். பிரியமானவர்களே, வேத வசனத்திலே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து யாக்கோபையும் பேதுருவையும் யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது, அவர் வஸ்திரம் வெளிச்சத்தைப் போல வெண்மையாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து எப்படி இந்த பூமியிலே வாழ்ந்த நாட்களிலே அவர் மறுரூபமானாரோ, அதுபோல அவருடைய இரண்டாம் வருகையிலே அவருடையவர்களாகிய நாம் மறுரூபமாகும்படி செய்ய போகிறார். நாமும் நம்முடைய முகம் பிரகாசம் அடையும்படியாக, நம்முடைய வஸ்திரமெல்லாம் வெண்மையாகும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகையிலே ஒரு பெரிய மாற்றம், உருமாற்றம் அடைய போகிறோம். அதற்கு இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் தனிப்பட்ட வாழ்க்கையிலே அவரை நேசித்து உண்மையாய் ஆராதிப்போம் என்று சொன்னால் அந்த மறுரூப வாழ்க்கையை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மறுரூபம் நமக்குள்ளாக கடந்து வரும். இயேசுவின் வருகையிலே முழுவதுமாக மறுரூபமாக போகிறோம். நம்ம எல்லாம் கண்களை மூடி எழுந்து நிற்க முடிந்தவர்கள் எழுந்து நின்று ஆண்டவரை இதயத்திலே நேசித்து அவரை நினைத்து இந்த வேளையிலே நாம் அவரை உயர்த்தி பாடலாம். ஹல்லேலூயா. மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, மறுரூபமாக்கிடும் மகிமையின் மேகமே, ஒம்புக சாயலாம் ஒரு மாற்றும் தெய்வமே, ஒம்புக சாயலாம் ஒரு மாற்றும் தெய்வமே. இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. கொடியாக படரடும் உந்தன் நேசமே, கொடியாக படரடும் உந்தன் நேசமே, மடி மீது தவழனும் மழலை குழந்தை நான், மடி மீது தவழனும் மழலை குழந்தை நான். இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா, என் நினைவெல்லாம் பேச்செல்லாம் நேசரே உம்மை பற்றி தானே ஐயா. உம்மன்பை பருகிட ஓடோடி வந்துள்ளே, உம்மன்பை பருகிட ஓடோடி வந்து
உலகை மறக்கின்றே உம்மாக மாறிட உலகை மறக்கின்றே இரவெல்லாம் பகலெல்லாம் இதயம் உமக்காக துடிக்குதையா நினைவெல்லாம் பேச்செல்லாம் இயேசுவே உம்மை பற்றி தானே ஐயா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா கரம் தீர்த்து சுமக்கின்றி கரம் பிடித்து நடத்துகிறீ காலமெல்லாம் சுமக்கின்றி நன்றி 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 கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ காயமெல்லாம் ஆற்றுகிறீ கண்ணீரெல்லாம் துடைக்கின்றீ காயமெல்லாம் ஆற்றுகிறீ நன்றி 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 இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே இருப்பவரே இருந்தவரே இனிமேலும் வருபவரே எல்லாரும் சொல்லுவோம் நன்றி 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 துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல
உள்ளம் மகிழ்ந்து மகிழ்ந்து மன துள்ளுதையா. அன்பு பெருகுதையா என்னப்பாவின் நிழல்களிலே. அன்பு பெருகுதையா என்னப்பாவின் நிழல்களிலே. அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையிலே. அபிஷேகம் வளருதையா எபினேசர் பார்வையிலே. துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல. துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மன துள்ளுதையா. உள்ளங்கள் மகிழுதையா உம்மோடு இருக்கையிலே. உள்ளங்கள் மகிழுதையா உம்மோடு இருக்கையிலே. பள்ளங்கள் நிரம்புதையா பாடி துதிக்கையிலே. பள்ளங்கள் நிரம்புதையா பாடி துதிக்கையிலே. துள்ளுதையா உம் நாமம் சொல்ல சொல்ல. துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மன துள்ளுதையா. துதித்து துதித்து தினம் மகிழ்ந்து மகிழ்ந்து மன துள்ளுதையா. ஆமாண்டவரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பிதாவாகிய தெய்வமே, உம்மை துதிக்கும் பொழுதெல்லாம் எங்கள் உள்ளத்தில் எவ்வளவு மகிழ்ச்சி. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிறீர் அப்பா. நீர் உயர் உன்னதமான சிங்காசனத்தை வீற்றிருக்கிறீர். அதற்காக மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிங்காசனத்து வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. குத்து விளக்கின் மத்தியிலே நாவிடும் எங்கள்
பரிசுத்தரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, 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 ஆராதனை உமக்கு ஆராதனை. துதிக்கும் கனத்திற்கும் மகிமைக்கும் ஆராதனைக்கும் பாத்திரராகிய எங்கள் பிதாவாகிய தெய்வமே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, பிதாவின் வலது பாரசத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய இதய சிங்காசனத்தில் வாசம் பண்ணுகிறவரே, உமையை உயர்த்துகிறோம், உமையை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இது துதி ஸ்தோத்திர ஆராதனையெல்லாம் ரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியானவருடைய உதவியோடு உமக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்கும்படி நாம் ஆயத்தமாயிருப்போம். பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் சத்திய ஆவியானவருக்கும் துதியும் கனமும் மகிமை வல்லமை உண்டாகட்டும். தெய்வ கிருபையினாலே மீண்டும் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கற்றுக் கொடுத்த நல்ல இந்த வாய்ப்புக்காக முதலாவது ஜீவனுள்ள தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். பெனியல் தரிசன சபையின் இந்த மனமகிழ்ச்சியின் ஆராதனையில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இந்த நாளிலே ஆண்டவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக மீண்டும் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு நாம் பார்க்கிறதான தேவ செய்தியின் தலைப்பு, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்கிற தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு சத்தியத்தை பார்க்க போகிறோம். அதென்ன கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள்? வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது, கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு ஒளிந்து இளைப்பாறுவார்கள். அவர்களுடைய கிரியைகள் அவர்களோட கொடுப்போம். ஆவியானவரும் ஆம் என்று திருவுளம் பற்றுகிறார் என்று சொல்லிற்று. பாருங்க, இந்த இடத்துல மரணத்தை குறித்து சொல்லும் பொழுது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது என்று ஆவியானவர் திருவுளம் பற்றி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த காலகட்டங்களில் எங்க பார்த்தாலும் மரண செய்தி நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அநேக இடங்கள்ல அவங்களுடைய சரீரம் கூட கிடைக்காத அளவுக்கு அந்த உறவுகள் வெறும் அந்த நபரை பார்த்துவிட்டு அவங்க அடக்கம் பண்ணி அல்லது எரிக்க விடுற அளவுக்கெல்லாம் இன்னைக்கு சூழ்நிலைகள் இந்த கொரோனா வியாதியினால் உண்டாயிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். எத்தனையோ பேர் சரீரங்கள் கல்லறையில் அடக்கம் பண்ண முடியாமல் அவர்கள் எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை கொண்டு வந்து கல்லறையில் அடக்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி செய்திகளாம் கேட்கும் பொழுது சிலருக்குள்ள ஒருவித பயம் வருகிறது. மரணம் என்றாலே ஒருவித பயம் எல்லாருக்கும் பிடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான்கள் என்று எழுது. அப்ப உண்மையாகவே மரணம் என்பது அல்லது கர்த்தருக்குள் மரிக்கிறது என்பது ஒரு பாக்கியமான அனுபவம் என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் இந்த காலகட்டங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உடனே இந்த செய்தியை கேட்கும் போது எல்லாருக்குள்ளும் உடனே நாங்க சீக்கிரம் மரிச்சிருவோமா அந்த பயம் வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சங்கீதம் 90 எல்லாருக்கும் தெரியும். பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அதை எழுதின மோசே, பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் வாழலாம் என்று சொன்ன மோசே 120 வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார். ஆகவே மரணம் என்பது இந்த வயதுல தான் அப்படின்றது கிடையாது. ஆனால் வேதத்தின் நியமனம்
தெய்வத்தினுடைய சட்டம் என்ன சொல்கிறது என்றால், எபிரேயர் 9:27 நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷர் எல்லாருக்கும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 1 கொரிந்தியர் 15:21 சொல்லுகிறது, மனுஷனால் மரணம் உண்டானபடியினால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷன்? அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுகிறது, ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே யாரா இருந்தாலும் ஒரு நாள் மரித்துதான் ஆக வேண்டும். அப்ப இந்த மரணம் பாக்கியமான மரணமாக மாற வேண்டும் என்றால், என்னைக்கு நாம் மரித்தாலும் நம்முடைய மரணம் ஒரு பாக்கியமான மரணமாக மாற வேண்டும் என்றால், இன்னைக்கு நாம் கேட்கிறதான இந்த சத்தியம் நமக்கு உதவியாக இருக்கும். சரி, அதுக்கு முன்பாக பாக்கியவான்கள் என்று ஏன் ஆண்டவர் சொல்கிறார்? அதனுடைய அர்த்தம் என்ன? பாக்கியவான் என்று சொன்னாலே பிளஸட், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், சந்தோஷமானவர்கள், பரலோக ஆசீர்வாதத்தை உடையவர்கள், இப்படி பல அர்த்தங்கள் இந்த பாக்கியவான் என்கிற வார்த்தைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பூமியில நாம் வாழும் பொழுதும் பாக்கியவானாக வாழ வேண்டும் என்று மலை உபதேசத்துல ஆண்டவர் மத்திய 5ஆம் அதிகாரத்தில் அநேக காரியங்களை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 1-2 எல்லாருக்கும் தெரியும். இரவும் பகலும் வேதத்துல தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்படி நிறைய பாக்கியவானை குறித்து நம்முடைய வாழ்க்கைக்கும் இந்த பாக்கியவான் தொடர்புடையதா இருக்கிறது போல, நம்முடைய மரணத்துக்கும் இந்த பாக்கியவான் என்கிற காரியம் தொடர்புடையதா இருக்கிறது. ஏன் நாம் மரணத்தை, அதிலையும் கர்த்தருக்குள் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற மரணத்தை வேதம் பாக்கியவான் என்று சொல்லுகிறது என்றால், யார் ஒருவர் கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் மரிக்கிறார்களோ அவர்களுக்கு மாத்திரம்தான் ஆண்டவருடைய வருகையில உயிர்த்தெழக்கூடிய ஆசீர்வாதம் கிடைக்கும். உண்மையா ஆண்டவர் திரும்ப வரப்போகிறார், அது சத்தியம். ஆண்டவருடைய 2ஆம் வருகை, ரகசிய வருகை நடக்க இருக்கிறது. அந்த வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாகிறோம் சொல்லி அநேகர் சொல்றாங்களே இல்லையா, அது என்ன ஆயத்தம், அது எப்படிப்பட்ட ஆயத்தம் என்பதை அநேகர் யோசிக்க முடியாமல் இருக்கிறார்கள். அதாவது வாழ்கிற வாழ்க்கை மாத்திரமல்ல, நம்முடைய மரணம் சரியாக இருந்தால் மாத்திரம்தான் ஆண்டவருடைய வருகையிலே நாம் உயிர்த்தெழ முடியும் என்பது சத்தியமாக இருக்கிறது. அப்ப ஆண்டவர் வரும் பொழுது கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் தான் உயிரோடு எழும்புவார்கள் என்று 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16-17 நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் வாசிக்க கேட்கலாம். ஏனெனில் கர்த்தர் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பாருங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அது என்ன கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள்? ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போய் அனுதினமும் ஜெபம் பண்ணி இப்படி ஒரு கிறிஸ்தவ பெயரை வைத்துக் கொண்டு ஒரு ஞானஸ்தானம் எடுத்து இப்படி மரிக்கிறவங்க கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவங்களா? இப்படி அநேகர் எண்ணிக்கொண்டிருக்கிறான். ரட்சிக்கப்பட்டு மரிச்சிட்டா வருகையில எந்திரிச்சிடலாம், அப்படி சொல்லல. கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்படின்னு என்ன? கிறிஸ்துவுக்குள் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வார்த்தைக்குள். கிறிஸ்து என்றால் வார்த்தையாக இருக்கிறார். இயேசு வார்த்தையாக இந்த பூமியில வந்து உருவானார் என்று யோவான் 1:14 நான் வாசிக்கிறோம். அப்ப கிறிஸ்துவுக்குள் என்று சொல்லும் பொழுது வார்த்தைக்குள், கர்த்தருக்குள் என்று சொல்லும் பொழுது வார்த்தைக்குள் ஒரு மனிதன் இந்த சத்திய வசனத்தின்படி ஒரு நபர் வாழ்ந்து மரித்திருந்தால் மாத்திரமே ஆண்டவருடைய வருகையில் உயிரோடு எழும்ப முடியும். ஆகவேதான் 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசித்தோம், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அப்ப வார்த்தைக்குள் நம்ம மரிக்க
நம்மை ஒப்பு கொடுத்திருக்கிறோமா? கொலோசியர் 3:16 எல்லாருக்கும் தெரியும். அங்க வசனம் இப்படியா சொல்கிறது, கிறிஸ்துவாகிய வசனம் உங்களுக்குள் சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக. கிறிஸ்துவின் வசனம் அங்க போட்டிருக்கு. ஆனா ஒரிஜினல்ல கிறிஸ்துவாகிய வசனம். அப்ப கிறிஸ்து என்பது வசனத்தை குறிக்கிறது. அப்ப யாருக்குள்ளெல்லாம் வசனம் வாசமாய் இருக்கிறதோ, யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை நடத்துகிறதோ, யாரெல்லாம் வார்த்தையின்படி சத்தியத்தின்படி வாழ்ந்து மரிக்கிறார்களோ அவர்கள்தான் பாக்கியவான்கள். ஆகவே பெயர் கிறிஸ்தவர்களாக ஏனோதானம் என்று ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து மரிக்கிறவர்கள் எல்லாம் இந்த பாக்கியவான் என்கிற லிஸ்ட்ல இணைக்கப்படுவது கஷ்டம். ஆகவே நாம் ஏன் வாழ்கிறோம், எதுக்கு வாழ்கிறோம், எதற்காக இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, எதற்காக இந்த ஆவிக்குரிய ஓட்டம், இதை சரியாக நாம் முடிப்பதற்கு தான் நாம் எவ்வளவு பிரயாசப்பட வேண்டும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் மரித்தால்தான் நாம் ஆண்டவருடைய வருகையில் உயிர்த்தெழ முடியும். அப்படி உயிர்த்தெழுகிறவர்களுக்குத்தான் 1000 வருட அரசாட்சியில பங்கெடுக்கிற கிருபை கிடைக்கும். 1000 வருஷம் மறுபடியும் இதே பூமியில நம்ம வந்து ஆளுகை செய்ய முடியும். ஆகவே இவ்வளவு பெரிய பாக்கியங்களை கிறிஸ்துவுக்குள் கர்த்தருக்குள் மரிக்கிறவர்களுக்கென்று தெய்வம் நியமித்து வைத்திருக்கிறார். அதுதான் வேதம் அவர்களை பாக்கியவான் என்று அழைக்கிறது. சரி, கிறிஸ்துவுக்குள் நாம் மரிக்க வேண்டும் என்றால் அதுக்கு முன்பாக இந்த 2 படிகள் இருக்கிறது. அந்த 2 படிகளை நாம் நிறைவேற்றினால் மாத்திரமே நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்க முடியும். அது என்ன அந்த 2 படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதலாவது படி கிறிஸ்துவுக்குள் நாம் பிறக்க வேண்டும். இரண்டாவது படி கிறிஸ்துவுக்குள் நாம் வளர வேண்டும். மூன்றாவது படி கிறிஸ்துவுக்குள் நாம் மரிக்க வேண்டும். அப்ப ஒரு நபர் கிறிஸ்துவுக்குள் மரித்து பாக்கியவானாய் மாற வேண்டும் என்றால் முதலாவது கிறிஸ்துவுக்குள் அவர் பிறந்திருக்க வேண்டும். இரண்டாவது அவர் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்க வேண்டும். இந்த காரியங்களை நாம் கவனித்து சத்திய வசனத்தின்படி விளங்கிக் கொண்டு நாம் முயற்சி எடுத்து வாழ்வோம் என்றால் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற அந்த பாக்கியத்தை கண்டிப்பாக நாம் பெறலாம். அப்ப முதலாவது காரியமாக கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறது அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்ப நம்ம வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகள் அப்படின்னு இங்க வசனத்துல பேதுரு எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அதே பேதுரு நாம் பிறக்கக்கூடிய காரியங்கள் எப்படி இருக்கும் என்பதையும் சொல்கிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்கிறது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இந்த இடத்துல பேதுரு எழுதும்போது சொல்கிறார், நாம் அழிவுள்ள வித்தினாலே அல்ல, நாம் ஏற்கனவே பிறந்தது அழிவுள்ள வித்தினாலே பிறந்தோம். அப்பா அம்மாவுடைய குடும்ப உறவினாலே நாம் பிறந்தோம். இந்த அழிவுள்ள வித்து ஆதாமிலிருந்து வந்தது. இப்படி அழிவுள்ள வித்திலே பிறந்த நாம் அழிவில்லாத வித்திலே மறுபடியும் பிறக்க வேண்டும். அப்படி அழிவில்லாத வித்திலே பிறக்கிறவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறவர்கள் அல்லது வார்த்தைக்குள் பிறக்கிறவர்கள் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அப்ப அழிவில்லாத வித்தினாலே நாம் மறுபடியும் பிறக்க, அந்த தெய்வ வசனத்தினாலே நாம் மறுபடியும் பிறக்க நாம் நம்மை ஒப்பு கொடுக்கும் போது நிச்சயமாக அந்த ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்.
இன்னும் யாக்கோபு 1:18 வாசிக்கும் போது, அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன் ஆவதற்காக நம்மை சத்திய வசனத்தினால் ஜெனிப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு, முதற் பலன் என்றாலே அது உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்பட்ட ஒரு ரகசியம். 1 கொரிந்தியர் 15 இயேசு கிறிஸ்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார், முதலாவது எழுந்தரித்தார் என்ற அந்த முதற் பலனாக உயிர்த்தெழுதலை இயேசு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே அந்த முதற் பலன் என்கிற அனுபவத்துக்குள்ளே நீங்களும் நானும் அந்த உயிர்த்தெழுதலின் வரிசையில எழுந்திருக்க வேண்டும் என்றால், யாக்கோபு 1:18 படி நாம் சத்திய வசனத்தினாலே மறுபடியும் பிறக்க வேண்டும். இந்த அனுபவம் யாருக்கு இருக்கிறதோ அவங்க தான் கிறிஸ்துவுக்குள் வளர முடியும், கிறிஸ்துவுக்குள் மரிக்க முடியும். சரி, நல்ல கவனிங்க. கிறிஸ்துவுக்குள் நாம் பிறக்கிற அனுபவம் என்பது எப்படி என்பதை இன்னொரு சில வசனங்கள் மூலமாய் நம்ம விளங்கும் பொழுது இன்னும் லகுவாக புரியும். யோவான் 1:14 இப்படியாய் சொல்லுகிறது. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். அந்த வார்த்தை மாமிசமாகி என்று அங்க வருகிறதை நாம் பார்க்கிறோம். எந்த வார்த்தை? யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கிற ஆதியில் இருந்த அந்த வார்த்தை மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப கிறிஸ்துவுக்குள் நாம் பிறக்கிறது என்றால் என்ன? மரியாளுக்குள் கிறிஸ்து எப்படி உருவானாரோ அதே போல கிறிஸ்து நமக்குள் வந்து உருவாவதற்கு பெயர்தான் நாம் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். அதாவது நிறைய நேரத்துல நம்ம என்ன நினைச்சிடறோம், நிக்கோதேமு மாதிரி என் தாயின் வயிற்றில் போயிட்டு நான் மறுபடியும் எப்படி பிறக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா வேதம் அப்படி சொல்லவில்லை. நாம் மறுபடியும் பிறக்கிறதுனா என்ன? கிறிஸ்து நமக்குள்ளே உருவாவது. வார்த்தையா இருக்கிற தெய்வம் நமக்குள்ளே வந்து உருவாகி அவர் பிறக்கிறதுக்கு பேர் தான் நாம் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். அதுதான் யோவான் 1:14 சொல்லுகிறது, அந்த வார்த்தை மாமிசமாகி. அப்ப மாம்சமாக மாறின வார்த்தை என்பது கிறிஸ்துவின் சரீரத்தை குறிக்கிறது. அடுத்தது அந்த வார்த்தை கிருபையாக மாறினது என்றால் அது கிறிஸ்துவின் ஆத்மாவை குறிக்கிறது. மூன்றாவது அந்த வார்த்தை சத்தியமாக மாறினது என்றால் கிறிஸ்துவின் ஆவியை அது குறிக்கிறது. அப்ப கிறிஸ்து மரியாளுக்குள்ளாக வார்த்தையின் மூலமாக கன்னி மரியாளுக்குள்ளாக கிறிஸ்துவின் ஆத்மா ஆவி சரீரம் எப்படி உருவானதோ அதே போல நமக்குள்ளாக கிறிஸ்துவாகிய வசனம் கருவாக நமக்குள்ளே அவர் உருவாக வேண்டும். இதை இன்னும் கலாத்தியர்ல பவுல் அழகாக சொல்லுகிறார். 4:19 சொல்லுகிறது, என் சிறு பிள்ளைகளை கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். அதாவது கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷத்தை பவுல் ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணதுக்கான நோக்கம் ஒவ்வொருவருக்குள்ளும் கிறிஸ்து உருவாக வேண்டும். எப்படி கிறிஸ்து உருவாவார்? பவுல் மூலமாய் பேசப்படுகிற சத்தியங்கள், சத்திய வசனங்கள் கேட்கிற ஜனங்களுக்குள்ளாக அவங்க இருதயத்துல அந்த வசனம் உள்ளார போய் கிறிஸ்துவாகிய கருவாக உருவாகிறது. இதைதான் பவுல் சொல்லுகிறார், கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பாருங்க, ஒவ்வொரு செய்தியை நாம் கேட்கும் போதும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் போதும் அந்த ஆராதனையில, அந்த ஆராதனையின் முடிவில் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஒருவித மகிழ்ச்சியோடு, ஒருவித விடுதலையோடு, பாரமெல்லாம் குறைந்து ஏதோ ஒரு மனநிலையில ஒரு மாற்றத்தோடு நாம் கடந்து சொல்கிறோம். சிலருக்கு இப்படி ஒரு எண்ணம் தோணுகிறது, இப்படி ஆராதனையிலே இருந்துட்டா என்ன,
புதிய ஏற்பாடுல அன்னாள் தேவாலயத்துல இரவும் பகலும் ஆராதனை செய்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணிட்டே இருந்தது போல தெய்வ சமூகத்திலே இருந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இதுக்கு காரணம் என்ன? ஒரு ஆராதனை செய்தியை கேட்டு முடிக்கும் போது நமக்குள்ள ஒரு மாற்றம் வருது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு முடிச்ச உடனே நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. ஆனா அது கொஞ்ச நேரத்துல அது மாறுது, மறையுது. மறுபடியும் அடுத்த செய்தி கேட்கும் போதுதான் அந்த சந்தோஷம் மறுபடியும் கிடைக்குது. அப்ப இதெல்லாம் யோசிக்கணும். ஏன் செய்தி கேட்டு முடிச்சவன மாத்திரம் ஒரு சந்தோஷம், ஒரு விடுதலை, ஒரு நிம்மதி அப்படின்னா, ஒவ்வொரு முறை கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கும் பொழுதும் அந்த வசனம் நமக்குள்ள போய் கிறிஸ்துவாக அவருடைய கருவாக நமக்குள்ளே உருவாகிறது, அல்லது கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகிறார். எப்பெல்லாம் கிறிஸ்து வசனத்தின் மூலமாய் நமக்குள்ளே உருவாகிறாரோ அப்பெல்லாம் நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம ருசி பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்துல கொஞ்ச நேரத்துல அந்த சந்தோஷம் காணாமல் போகிறது. காரணம், உள்ளே உருவான கிறிஸ்து அந்த கரு கொஞ்ச நேரத்திலேயே அபார்ஷன் ஆகுது, கரு கலைந்து போகிறது. ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை, பிசாசினுடைய எதிர்த்தாக்குதல், இதெல்லாம் வாழ்க்கையில அனுதினமும் நடக்கிற சம்பவம். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னா, நம்ம அந்த நிலங்கள் விதைக்கிறவன் பற்றிய ஓமையில படிச்சிருப்போம். அந்த விதைக்கிறவன் விதையை விதைக்கிறான், வசனத்தை விதைக்கிறாரு. ஆனா அந்த வசனம் இருதயத்துக்குள்ள நுழைஞ்ச உடனே பிசாசானவன் எப்படியாகிலும் அந்த வசனத்தை எடுக்கணும்னு பல முயற்சிகளை பண்ணுகிறதை அந்த ஓமைகள்ல நம்ம படிக்கிறோம். அதே போல கேட்கிற வசனங்கள் கிறிஸ்துவாக நமக்குள்ளே உருவாகிறது. கிறிஸ்து நமக்குள்ளே உருவாயிட்டாலே பிசாசுக்கு தலைவலி. ஏன்னா அவன் விருப்பத்தின்படி நம்மள நடக்க மாட்டோம். கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகி அவர் விருப்பத்தின்படி நம்மை நடத்துவார். அதனாலதான் ஆரம்பத்துல சந்தோஷமா இருக்கிறது. ஆனா இவன் என்ன பண்றான்? அந்த கருவை கலைத்து மறுபடியும் நம்மை பாவி என்று நம்மளை குற்ற மனசாட்சியோடு மறுபடியும் பாவம் செய்ய வைத்து ஆண்டவரை விட்டு பிரிப்பதுதான் அவனுடைய பயங்கரமான தந்திரம். இதனாலதான் ஒவ்வொரு செய்தி கேட்கும் போது இருக்கிற சந்தோஷம் தொடர்ந்து எல்லாருக்குள்ளும் நிலைத்திருப்பதில்லை. அப்ப உங்களை புரிஞ்சுக்கணும், எப்பெல்லாம் வசனம் உங்களுக்குள்ள கருவாக உருவாக்கப்படுகிறதோ அப்பெல்லாம் உங்களுக்குள்ள மாற்றங்கள் இருக்கும். எப்பெல்லாம் அந்த கரு கலைகிறதோ அப்பெல்லாம் உங்களுக்குள்ள துக்கமும் வேதனையும் கவலையும் சோர்வும் மிக சுலபமாக வரும். ஆகவே கிறிஸ்துவுக்குள் நாம் பிறக்கிறதுனா என்ன? நாம் பிறக்கிறதல்ல, நமக்குள் கிறிஸ்து உருவாகி பிறக்கிறது தான் இந்த அனுபவமாக இருக்கிறது. இதை கொலோசியர் 1:27 வாசிக்கும் போது இங்கே இன்னும் பவுல் கொஞ்சம் இதை குறித்து தெளிவாக சொல்லுகிறார். புற ஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக நமக்குள் இருப்பதே ஒரு ரகசியம் என்று சொல்கிறார். அது என்ன மகிமை நம்பிக்கை? மகிமை நம்பிக்கை என்றாலே அது உயிர்த்தெழுதலோடு சம்பந்தப்படுகிறது. யாருக்குள்ளெல்லாம் கிறிஸ்து உருவாகியிருக்கிறாரோ அவங்களுக்கெல்லாம் கிறிஸ்து ஒரு மகிமை நம்பிக்கையை கொடுக்கிறார். என்ன மகிமை நம்பிக்கை? நாம் இந்த பூமியில மரித்தாலும் கண்டிப்பாய் ஆண்டவருடைய வருகையில உயிர்த்தெழுவோம். இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை வேறு எந்த மதத்திலும் வேறு எந்த கடவுளும் கொடுக்கவில்லை. இதை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஏனென்றால் அவர் சொன்னவர் மாத்திரமல்ல, அவர் வந்து பிறந்து வாழ்ந்து மரித்து அடக்கமனப்பட்டு சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவர். கிறிஸ்து மாத்திரம் உயிர் தள்ளவில்லை என்றால் 1 கொரிந்தியர் 15 சொல்கிறார், நாம் நித்திரை அடைவது வீணா இருக்கும் என்று சொல்கிறார். அவர் கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்து நமக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாக நாமும் ஆண்டவருடைய வருகையில
உயிர்த்தெழுவோம். இப்படிப்பட்ட மகிமை நம்பிக்கை நமக்கு கொடுக்கும்படியாகத்தான் கிறிஸ்து நமக்குள் வந்து உருவாகிறார். கிறிஸ்து நமக்குள் வந்து பிறக்கிறார். ஒரு ஊழியக்காரர் தலையில கைய வச்சு ஜெபம் பண்றதுனால கிறிஸ்து உங்களுக்குள்ள வர முடியாது. பெரிய பெரிய கூட்டங்கள்ல போய் நீங்க தலையை கொடுக்கறதுனால, ஊழியக்காரர் ஜெபம் பண்றதுனால கிறிஸ்து வந்து உங்களுக்குள்ள பிறக்க முடியாது, தங்க முடியாது. கிறிஸ்து நமக்குள்ளே வந்து உருவாகி வளரணும்னா அதுக்கான ப்ராசஸே கர்த்தருடைய வார்த்தை தான். அப்ப எப்பெல்லாம் வசனத்தை கேட்கிறோமோ அப்பெல்லாம் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வருகிறது போல, அனுதினமும் கேட்க கேட்க நமக்குள்ளே உண்டான அந்த கரு வளர்ந்து 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 கிறிஸ்து ஒரு குழந்தையாக நமக்குள்ளே பிறந்து, அதுக்கப்புறம் அவர் வளர்ந்து நமக்குள்ள வெளிப்பட்டு, ஒரு நாள் நாம் மரிக்கும் போது கிறிஸ்துவுடனே கூட நாம் மரித்து அவர் வரிகளை நாம் உயிரோடு எழுந்திருக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஆகவே கிறிஸ்துவாகிய வசனம் நமக்குள்ளே கிறிஸ்துவாக உருவாகி மகிமை நம்பிக்கையாக வாசமாய் இருக்கிறது என்பதை இவ்வளவு நேரம் நம்ம வாசித்தோம். இதிலிருந்து என்ன புரிகிறது என்றால், கிறிஸ்து நமக்குள் உருவாகி பிறப்பது 30% என்றால், கிறிஸ்து நமக்குள்ளே வளருவது 60%. அதே கிறிஸ்து நமக்குள்ளே பூரணப்படும் போது நாம் மரிப்போம் அல்லவா, அப்ப 100% கிறிஸ்து நமக்குள்ளே பூரணப்படுகிறார். அப்ப நாம் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறோம். இந்த ப்ராசஸ்ல யாரெல்லாம் வரீங்களோ அவங்க பாக்கியவான்கள். அவங்கதான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற பாக்கியவான்கள். அவங்கதான் ஆண்டுடைய வருகையில் முதலாவது எழுந்திருக்கக்கூடிய பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே கிறிஸ்துவுக்குள் பிறக்கணும், கிறிஸ்துவுக்குள் வளரணும், கிறிஸ்துவுக்குள் மரிக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நாம் புரிந்து கொள்கிறோம். இவ்வளவு நேரம் பிறக்கிறதை குறித்து நாம் பார்த்தோம். அநேக நேரத்தில் நம்ம நினைச்சிட்டோம் நம்ம தான் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி நாம் மறுபடியும் பிறக்க முடியாது. நமக்குள்ள தெய்வம் கிறிஸ்து உருவாகி பிறக்கிறது தான் மறுபடியும் பிறக்கிற அனுபவம். அப்ப வார்த்தையின் மூலமாக தான் இது நடக்கும். அப்ப கிறிஸ்து நமக்குள்ள என்னென்ன நபராக அவர் உருவாகி பிறக்கிறார் என்பதை, ஒரு 3 மனுஷனாக அவர் நமக்குள்ளே இருக்கிறார் என்பதை வேதம் சொல்கிறதை பார்க்க போகிறோம். முதலாவது எபேசியர்ல 4ஆம் அதிகாரம் 23-24 நம்ம வாசிக்கும் போது, இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் கிறிஸ்து எப்படி நமக்குள்ளே இருக்கிறார் என்று சொல்கிறார். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். எபேசியர்ல புதிய மனுஷன் என்று சொல்லப்படுகிறது. யார் இந்த புதிய மனுஷன்? அவர்தான் கிறிஸ்து. இந்த புதிய மனுஷன் சரீரத்தோடு இணைக்கப்படுகிற ஒரு ரகசியம். நம்முடைய சரீரத்துல கிறிஸ்து புதிய மனுஷனாக வெளிப்பட வேண்டும். அடுத்ததாக அதே எபேசியர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனை வல்லமையாய் பலப்படவும். அடுத்தது பார்க்கிறோம், உள்ளான மனுஷன், இதுவும் கிறிஸ்துதான். இந்த உள்ளான மனுஷன் நம்முடைய ஆத்துமாவிலே உருவாக வேண்டும். மூன்றாவது ஒரு மனுஷனை பார்க்கிறோம், ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை ஏற்றுக்கொள்ளான். அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகளானதால் அவைகளை அறியவும் மாட்டான். ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். மூன்றாவது ஒரு மனுஷன் ஆவிக்குரிய மனுஷன். இது நம்முடைய ஆவியிலே உண்டாகக்கூடிய ஆவிக்குரிய மனுஷனை குறிக்கிறது. அவர் கிறிஸ்து நமக்குள்ளாக, நம்முடைய ஆத்மாவை சரீரத்துக்குள்ளாக புதிய மனுஷனாக, உள்ளான மனுஷனாக, ஆவிக்குரிய மனுஷனாக வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய் அவர் நமக்குள்ளே உருவாகி பிறக்க வேண்டும்.
இந்த 3 மனுஷனும் கிறிஸ்துவை குறிக்கிறது. நமக்குள்ளே இந்த 3 மனுஷனுடைய செயல்பாடுகள் நடக்கும்போது அதெல்லாம் வசனத்தின் செயல்பாடுகளாக காணப்படுகிறது. இப்படி யாருக்குள்ளெல்லாம் கிறிஸ்து உருவாகி பிறக்கிறாரோ அவங்க எல்லாம் ஆவிக்குரிய ரீதியில ஒரு குழந்தையாக இருக்கிறார்கள் என்று ஆரம்பத்திலேயே 1 பேதுரு 2:3 நம்ம வாசித்தோம். நீங்கள் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வளரும்படிக்கு திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலில் வாஞ்சையாயிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப யாருக்கெல்லாம் கிறிஸ்து பிறந்திருக்கிறாரோ அந்த கிறிஸ்து குழந்தையா இருக்கிற கிறிஸ்து வளர வேண்டும். அவர் வளருவதற்கும் 2வது இங்க பார்க்கிறோம் 1 பேதுரு 2:3 திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பால்ல நீங்களும் நானும் வாஞ்சையா இருக்க வேண்டும். கிறிஸ்து உருவாகிறதற்கும் வசனத்துல நம்ம வாஞ்சையா இருக்கணும். உருவான கிறிஸ்து நமக்குள்ளே வளருவதற்கும் நாம் எப்படிப்பட்ட வசனத்துல வாஞ்சையா இருக்கணும்னா கலங்கம் இல்லாத திருவசனமாகி ஞானப்பாலிலே நாம் வாஞ்சையா இருக்க வேண்டும். அது என்ன கலங்கம் இல்லாத ஞானப்பால்? கலங்கம் இல்லாத அப்படின்னா கலப்பிடம் இல்லாத. அதாவது பிறந்த குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுப்பாங்க. இந்த தாய்ப்பால் என்பது தாயினுடைய ரத்தத்திலிருந்து சுரந்து வரக்கூடிய ஒரு சத்தான ஆகாரம். இந்த தாய்ப்பாலை குடித்து வளர்கிற பிள்ளைகள் நல்ல நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளவர்களாக இந்த சமுதாயத்தில் நல்ல ஆரோக்கியத்தோடும் திடகாத்திரத்தோடும் வளர்கிறதை நாம் பார்க்கிறோம். அதே நேரத்தில் ஒரு சில பிள்ளைகள் புட்டிப்பால் குடித்து வளர்கிறார். உண்மையா அது கலப்படம் உள்ள ஒரு பால், மாட்டுப்பாலாக இருக்கும். அதுல அந்த குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் முழுமையாக கிடைக்காது. அதனால அந்த குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து அது வளர வளர ஒரு பலவீனமான பிள்ளையாக காணப்படுகிறது. அப்ப இதுல இருந்து என்ன புரிகிறது? ஒரு ஒரிஜினல் தாய்ப்பால் குடித்து வளர்கிற பிள்ளைக்கும் கலப்படமுள்ள கலக்கப்பட்ட புட்டிப்பால் குடித்து வளர்கிற பிள்ளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது போல திருவசனமாகிய கலப்பிடம் இல்லாத சத்திய வசனத்தின் மேல் யாரெல்லாம் வாஞ்சையா இருக்கிறீங்களோ உங்களுக்குள்ள கிறிஸ்து வேக வேகமாக வளர ஆரம்பிப்பார். ஆனால் பிசாசானவன் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட எத்தனையோ பேரோட வாழ்க்கையில கிறிஸ்து உருவாகிறதையும் அவன் கணக்கிறான். ஒருவேளை உருவாகி அவர் பிறந்துட்டார் என்றால் அந்த கிறிஸ்து அவங்களுக்குள்ளே வளர விடாதபடி கிறிஸ்துவை பலவீனப்படுத்துகிறது போல சில விஷயங்களை அவன் பண்ணுகிறான். அது என்ன அப்படின்னா கலங்கமில்லாத ஞானப்பாலை கேட்க விடாமல் கலப்பிடம் உள்ள ஒரு பாலை கொடுத்து இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவர்களையும் பலவீனமான கிறிஸ்தவர்களாக ஆவிக்குரிய பலவீனவர்களாக எபிரேயர் 5 வாசிக்கிறபடி உங்களிடத்துல பலன் இல்லாதபடியினால் நீங்கள் இன்னும் பாலையே உண்ணத்தக்கவர்களா இருக்கிறீங்க, குழந்தையை போல இருக்கிறீங்க, போதகம் பண்ண வேண்டிய நீங்க இன்னும் பாலையே குடித்துட்டு இருக்கிறீங்க, உங்கள்ட்ட பலன் இல்லைன்னு சொல்லுகிறது போல இந்த கலப்படம் உள்ள பால் என்பது என்னன்னா பிசாசினுடைய கள்ள உபதேசம். அதாவது சத்தியத்தை போதிக்கிற எல்லாரும் சரியான கலங்கமில்லாத ஞானப்பாலை தான் கொடுக்கிறாங்களா என்பது இன்னைக்கு கேள்வியாக இருக்கிறது. இன்னைக்கு யூடியூப்ல, வாட்ஸ்அப்ல, இன்டர்நெட்ல எவ்வளவோ செய்திகள் கேட்கிறோம். ஆனா எல்லா செய்திகளிலும் சத்தியம் தூய்மையாக இருக்கிறதா, சரியான சத்தியம் கிடைக்கிறதா என்பதை அநேகர் ஆராய்ந்து பார்க்கிறது இல்லை, யோசிக்கிறதும் இல்லை. கேட்டா எல்லாரும் வசனத்தை தானே பேசுறாங்க, ஆகவே நான் கேட்கிறேன் அப்படின்னு நினைச்சு அநேகருடைய விசுவாசம் பலவீனமாகிறது, அநேகருக்குள்ள இருக்கிறதான தைரியம் குறைகிறது, அநேகருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை சோர்ந்து போகிறதை உணராமல் ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம்.
ஆகவே கவனம் தேவை. கேட்கிற எல்லா செய்திகளும் வசனம்தான். ஆனா அந்த வசனங்கள் எல்லாம் பிசாசினுடைய கலப்பிடமானது. அவன் கலப்பிடம் பண்ணி பேசுகிறான் என்பதை முதலாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதாம் ஏவாளிடத்துல ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல பிசாசு பேசும்போது ஆண்டவர் சொன்ன வார்த்தையை அப்படியே அவன் சொல்லாமல் ஒன்று கூட்டி சொன்னால், இன்னொன்று குறைத்து சொன்னால், மூன்றாவது புரட்டி அவங்க கிட்ட பேசி அவங்களை விழ வைத்ததை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம். அதனாலதான் வெளிப்படுத்துகிற விசேஷம் கடைசி அதிகாரம் இப்படியா சொல்லுகிறது, இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே எதையாகின் ஒருவன் கூட்டினாலோ குறைத்தாலோ புரட்டினாலோ அவனுக்கு தண்டனை உண்டு என்று ஆண்டவர் சொல்லிட்டார். அப்ப இந்த கூட்டல் குறைத்தல் புரட்டல் சத்தியத்துல இதெல்லாம் யார் செய்யறார்களோ அவங்க எல்லாம் பிசாசினுடைய ஏஜென்ட்டுகளாக, கள்ள உபதேசக்காரர்களாக, கள்ள தீர்க்கதரிசிகளாக காணப்படுகிறார்கள். அதாவது மக்களுக்கு என்ன பிடிக்கும் என்கிறதை யோசித்து பேசுகிற எத்தனையோ ஊழியக்காரன் இன்னைக்கு இருக்கிறான். இதை எப்படி சொல்லலாம்னா, ஒரு சபைக்கு அந்த ஊழியக்காரர் கொடுக்கிற அவருடைய பாலாக இருக்கிறது. நீங்க நிறைய சபையில பாஸ்டர் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்பேன் என்று அநேகர் அடம்பிடிக்கிறாங்க. இன்னைக்கு ஊழியக்காரர்ல எங்களையும் சபையில ஆண்டு வைத்திருக்கிறார். ஆனா நாங்க என்ன சொல்றோமோ அதை ஜனங்க கேட்கறது எங்க ஊழியக்காரங்களா வைக்கல. கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறாரோ அதை ஜனங்களுக்கு நாங்கள் சொல்லி அந்த களங்கமில்லாத ஞானப்பாலை சபையாராகிய உங்களுக்கு கொடுத்து நல்ல கிறிஸ்துவுக்குள் வளர உதவி செய்யதான் ஊழியக்காரர்களாக எங்களை வைத்திருக்கிறார். அதனாலதான் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று வேதம் சொல்கிறது. அதனால உங்களுக்கு பிடித்த மாதிரி பிரசங்கம், உங்களுக்கு ஏற்ற சத்தியங்களை நீங்கள் தேடுவீர்கள் என்றால், அப்படிப்பட்ட நபர்கள் பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு அதிகம். ஆனால் அதனால் உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சி குன்றி போகிறது. நீங்கள் பலவீனர்களாய் மாறுகிறீர்கள். உங்களுடைய ஆவிக்குரிய அவயவங்கள்ல வியாதிகள் பிடிக்கும். அதனால மீறுதல், அக்கிரம, பாவத்தில் நீங்கள் விழுகிறீர்கள் என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஆகவே இந்த கலப்படமுள்ள பாலை நாம் குடிக்காமல் தூக்கி எறிந்துட்டு கலங்கமில்லாத ஞானப்பாலாகிய திருவசனத்தின் மேல் அனுதினமும் வாஞ்சியா இருக்க வேண்டும். சரி, இந்த கலப்படமுள்ள பால் என்பது எதை குறிக்கிறது? 2 பேதுரு எல்லாருக்கும் தெரியும். 2ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த கலப்படமுள்ள பாலை குறித்து இப்படியாய் சொல்லுகிறார். கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள், அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பாருங்க, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே பேதுரு எழுதியிருக்கிறார். அந்த நாட்களிலேயே கள்ள போதகர்கள் இருந்திருக்கிறார்கள். வேத புரட்டுகளை தந்திரமாய் ஜனங்களுக்குள்ளே நுழைய பண்ணியிருக்கிறார்கள். அதனால் கிரயத்துக் கொண்ட ஆண்டவரை ஜனங்களை மறுதலிக்க வைத்து அவங்களுக்கு தீவிரமான அழிவு என்றால் உயிர்த்தெழுதலே பங்கடையாமல் நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு அழிவுக்கு நேராக இப்படிப்பட்ட கள்ள உபதேசக்காரர்கள் வசனத்தை புரட்டி ஜனங்களை தந்திரமாய் நடத்துகிறார்கள். ஜனங்களும் அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை பின்பற்றி சத்திய மார்க்கத்தை தூஷிக்கிறார்கள் என்று வசனம் தெளிவாக சொல்கிறது. ஆகவே நாம் கவனமாய் இருக்க வேண்டும். கிறிஸ்து நமக்குள்ளே உருவாகி பிறக்கிறது மாத்திரமல்ல, அவர் நல்ல நமக்குள்ளே பலமாக வளர்ந்தாதான் பவுல் ஒரு இடத்துல சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்கிறார். அப்ப பவுலுக்குள்ள கிறிஸ்து நல்ல பலமுள்ளவராய் வளர்ந்திருக்கிறபடினால் அந்த பவுலை உள்ள இருந்த கிறிஸ்து பயன்படுத்தினதை பவுலே சாட்சியாக சொல்கிறார். இன்றைக்கே நம்மளால ஒரு பாவத்தை வெறுக்க முடியல.
இன்றைக்கே நம்மளால ஒரு சோதனையை ஜெயிக்க முடியல கேட்டா பலன் இல்லைன்றோம். அப்ப பலப்படுத்துகிற கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறாரா? அந்த கிறிஸ்து பலம் உள்ளவராக இருக்கிறாரா? அப்ப பலமுள்ள கிறிஸ்துவாக அவர் நமக்குள்ளே வளர்ந்திருக்க வேண்டும் என்றால் திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலை கேட்டு உள்வாங்கி ஜீரணிக்கிறதற்கு நாம் வாஞ்சையாக இருக்க வேண்டும். எல்லா செய்தியும் கேட்கணும் அவசியம் இல்லை. சரியான சத்தியங்களை தேடி கண்டுபிடித்து அல்லது நீங்க ஆண்டு சமூகத்தில் உட்கார்ந்து முழங்கால் படிட்டு ஆவியான ஒரு உதவியோட சத்தியத்தின் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொள்ள ஆயத்தமாக வேண்டும். ஒவ்வொரு நாளும் தெய்வங்களோடு பேச வல்லவர். சத்திய வசனம் இல்லாமல் அந்த நாளை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டாம். தெய்வங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை பலமுள்ளவர்களாய் ஆக்க அன்றைக்கு உங்க ஆத்மாவி சரீரத்துக்கான நல்ல சத்துவம், நல்ல ஆகாரம் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களுக்கு கிடைக்க நீங்கள் பிரயாசப்படுவீர்கள் என்றால் கிறிஸ்து உங்களுக்குள் வேக வேகமாக வளர்ந்து வெளிப்பட ஆரம்பிப்பார். ஆகவே இந்த கள்ள உபதேசங்களை குறித்து நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்னும் பவுல் ஒரு சில வசனங்களை எச்சரிக்கிறதை நாம் வாசிக்கலாம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கும் போது, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். திரும்ப புரியுது? அந்திகிறிஸ்துவின் ஆட்சியில அநேகர் சிக்கிக்கொள்ள போறதுக்கு காரணம் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரியாமல் போனபடியினால். அதனால் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அங்கீகரிக்கிறதுனா சத்தியத்தை கேட்கறது மாத்திரம் இல்ல, நம்மளே நாம் வஞ்சிக்கப்படாதபடி அந்த சத்தியத்தின்படி நடக்க வேண்டும், அதை கை கொள்ள வேண்டும். அதுக்கு பேர் தான் அதில் உள்ள அன்பை அங்கீகரிக்கிறது. ஆகவே கவனமா இருக்க வேண்டும். பிசாசுடைய கள்ள உபதேசம், கள்ள போதகம், கள்ள தீர்க்கதரிசனம் நம்முடைய ஆத்மாவி சரீரத்தை கரைப்படுத்தி ஆண்டுடைய வருகையில மரித்தாலும் நாம் எழுந்திருக்க முடியாதபடி தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்புறம் எப்படி நம்ம பாக்கியவானாய் மாற முடியும்? இன்னும் கொலோசையர்ல பவுல் இன்னொரு எச்சரிப்பை கொடுக்கிறதை எபேசியர் 4ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கலாம். எபேசியர் 4:14 பார்க்கலாம். எபேசியர் 4ஆம் அதிகாரம். நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளருகிறவர்களாய் இருக்கும்படியாக அப்படி செய்தார். அவராலே சரீரம் முழுவதும் அதற்கு உதவியாயிருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடி அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குகிறதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. பாருங்க, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலையும் நாம் வளர வேண்டும். கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலையும் வளர வேண்டும். இதை கெடுக்கிறதுக்கு தான் 14ஆம் வசனத்துல தந்திரமான போதகம் வருகிறது. ஆகவே நாம் இனி குழந்தைகளாயிராமல் வளர்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். நாம் வளர்கிறது என்றால் என்ன? கிறிஸ்து நமக்குள்ளே வளர வேண்டும். முதலாவது கிறிஸ்து பிறக்கிறதே நிறைய போராட்டமா இருக்கு. அடிக்கடி அந்த கரு கலைந்து போகுது. நீங்க அந்த கருவை காப்பாற்றி தொடர்ந்து சகிக்கிற சத்தியத்தை மனதிலே வைத்து தியானிச்சீங்கன்னா, வசனம் உங்களுக்குள்ளே நிலைச்சிருந்தா கரு உங்களுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. தொடர்ந்து சத்தியத்தை நீங்க தியானித்துக் கொண்டிருக்க அந்த கரு குழந்தையாக மாறும்.
இப்ப பிறந்த குழந்தையாகி இருக்கிற இயேசு நமக்குள்ளே வளருவதற்கு இன்னும் பலமான சில வசனங்களை, ஆகாரங்களை சாப்பிட்டு சில பயிற்சிகளை சத்தியத்தின்படி நடக்க நாம் எடுத்தால்தான் நாம் கிறிஸ்துவுக்குள் பூரணமடைந்து மரிக்க முடியும். ஆகவே கடைசியாக எபிரேயரிலிருந்து ஒரு சில வசனங்களை வாசித்து நாம் முடிய போகிறோம். எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13-14 சொல்கிறது, பால் உண்ணுகிறவன் குழந்தையாய் இருக்கிறபடியினால் நீதியின் வசனத்தில் பழக்கம் இல்லாதவனாய் இருக்கிறான். பலமான ஆகாரமானது நன்மை தீமை இன்னதென்று பயிற்சியினால் பகுத்தறியத்தக்கதாக முயற்சி செய்யும் ஞானேந்திரியங்களை உடையவர்களாகிய பூரண வயதுள்ளவர்களுக்கே தகும். நல்ல கவனிங்க, இந்த 2 வசனத்துல நமக்குள்ளே கிறிஸ்து வளர்ந்து 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 பூரணப்பட வேண்டும். அப்படி பூரணப்படுகிற அனுபவத்தை நாம் எப்படி பார்க்கிறோம் என்றால், நீதியின் வசனத்துல நாம் பழக்கம் உள்ளவர்களாய் மாறுவோம். பழக்கம்னா என்ன? அந்த நீதியின் வசனத்தின்படி வாழ பழகுவோம். அடுத்தது அந்த வசனத்திற்கு ஏற்ற ஒரு பயிற்சி அனுதினமும் நமக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்க கிடைக்க மூன்றாவது பகுத்தறிவு உள்ளவர்களாக நாம் மாறுவோம். பகுத்தறிவுனா எது நன்மை எது தீமை என்கிற ஒரு தெளிவு நமக்கு கிடைச்சோம். இப்படி கிடைக்கும் போது ஞானேந்திரியம் உள்ளவர்களாக நாம் பூரணப்படுவோம். அதாவது நம்முடைய கண்ணு, காது, வாய் எல்லா அவயங்களும் ஞான உறுப்புகளாக மாறும். அப்ப ஞான உறுப்புகளாக மாறும் பொழுது நம்முடைய ஒவ்வொரு அவயமும் கர்த்தருக்கு பயப்படுகிற அவயவங்களா மாறும். இப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற அவயவங்களா இருக்கும்போது நம்முடைய சரீரத்தின் அவயவங்கள் பாவம் செய்யாது, குற்றம் செய்யாது, நீதியான காரியங்களை மாத்திரம் செய்யும். இப்படிப்பட்டவங்க தான் பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறவர்கள். அப்ப கிறிஸ்து நமக்குள்ளே வளர்ந்து பூரணப்படும் போது நாமும் பாவத்தை விட்டு ஓய்ந்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் உள்ளவர்களாக மாறுகிறோம். இப்படி மாறி நாம் மரிக்கும் போது இவர்கள் தான் கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள். இவர்களை தான் வேதம் பாக்கியவான் என்று சொல்கிறது. ஆகவே நாம் பாக்கியவான்களாய் மாற கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களோடு பேசியிருக்கிறார். கேட்ட நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு இடம் கொடுங்கள். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான தெய்வத்தின் ஆசையோடு உம்முடைய சமூகத்துல இந்த மனமகிழ்ச்சி நாளின் காலை வேளையில உம்முடைய வார்த்தைகளை கேட்கும்படியான கிருபைகளை கொடுத்ததற்காக கொடான கொடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுக்கிறேன். கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான் என்று எழுது என்கிற வார்த்தை எடுத்து மரிப்பது எவ்வளவு ஒரு பாக்கியம், அந்த மரணத்தை அடைய நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்கிற சத்தியத்தை இந்த நாளிலும் ஆராய்ந்து தியானிக்க கர்த்தருடைய நல்ல வாய்ப்புக்காக தேவரீரும் மக்கோடான கொடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம். பெனியல் தரிசன சபையினுடைய ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுக்குள் பிறக்கிற, கிறிஸ்துவுக்குள் வளர்கிற, கிறிஸ்துவுக்குள் மரிக்கிற அந்த உன்னத அனுபவத்தை அடைய இம்மைக்காக மாத்திரம் மேல் நம்பிக்கை வைத்து பரிதவிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழாமல் இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் மறுமைக்காக தங்களை ஆயத்தப்படுத்துவதற்கு, வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதற்கு ஒப்புக்கொள்கிறவர்களாய் மாற ஆவியானவர் ஒவ்வொருவருக்கும் நீங்க சத்தியத்தினால் உதவி செய்ய நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். பெனியல் தரிசன சபையின் பாஸ்டருக்காக, ஞானசர் பாஸ்டருக்காக, பாஸ்டர் மாப்பிள்ளைகளுக்காக, சபை மக்கள் ஒவ்வொருவருக்காக, இன்னும் இந்த ஆன்லைன்ல சத்தியங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் சத்தியத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொரு மேலும் அளவில்லாமல் காணப்படட்டும். மரணத்தை குறித்த வீணான பயங்கள் ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தை விட்டு வெளியேறட்டும். இப்படி மரிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, ஒரு விருப்பம் எல்லாருக்குள்ளும் கடந்து வரட்டும். இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற யாருக்கும் ஆண்டவரே சீக்கிரம் மரணம் வந்துடும் என்ற பயம் இல்லாதபடி மோசையை போல 120 வருடம் தீர்க்காயசோடு பூர்ண ஆயுசோட நீர் வாழ வைக்க முடியும். ஆனா எப்ப நாங்க
ஆண்டவரே, எப்படி நாங்கள் வாழ்ந்தாலும் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் மரித்தே ஆக வேண்டும். அதை நினைவிலை கொண்டு இந்த சத்தியத்தின்படி சரியாய் மரிக்க தேவரீர் எங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பாக்கியத்தின் ஆசீர்வாதம் இந்த சத்தியத்தை கேட்ட ஒவ்வொருத்தரோட வாக்கிலும் நிறைந்திருக்கட்டும். தொடர்ந்து ஊழியங்களை ஆசீர்வதிங்க. இன்னும் மென்மேலும் சபை வளர பெருக புதிய ஆத்துமாக்கள் சந்திக்கப்பட கிருபை தாங்க. மனதார வாழ்த்துகிறேன். உடைய சத்தியத்தின் ஆசீர்வாதம் ஒவ்வொருவரோடு கூட இருந்து வழிநடத்த ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் சத்திய ஆவியான தெய்வத்தின் ஒத்தாசையோடு வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Praise God. பிரியமானவர்களே, இவ்வளவு நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்டு அந்த வசனங்களுக்கு நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். அதன்படி வாழ நிச்சயம் ஆண்டவர் கிருபை தருவார். இந்த வார்த்தையில் உங்களுக்கு யாருக்கு பிறந்த நாளோ நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கூறுகிறோம். திருமண நாள் இருந்தால் திருமண நாள் வாழ்த்துக்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுக்கு நாங்கள் கூறுகிறோம். பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் செபித்து முடிக்கலாம். பிதாவாகிய தேவனே, உங்களுடைய பாதத்தை நாங்கள் முத்தம் செய்கிறோம். இவ்வளவு நேரம் உங்களுடைய பாதத்திலே ஆண்டவரை அமர்ந்திருக்கும்படி எங்களை நீர் உடைய பிரசன்னத்தினால் நிறைத்ததற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த நாளிலே உம்முடைய ஆராதனையில் பங்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை வாழ்நாளெல்லாம் தங்கள் வாழ்விலே அனுபவிக்க நல்ல ஆவியானவர் வழி நடத்தி செல்வீராக. இயேசுவே, உம்முடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக. எல்லா தீங்குக்கும் விலக்கி காக்கிற கர்த்தர், எல்லா தீங்குக்கும் பயத்துக்கும் மன அழுத்தத்திற்கும் விலக்கி காப்பீராக. இந்த ஆராதனையில் பங்கு பெற்றவர்கள் மட்டுமல்ல, இந்த காரியத்தை ஆண்டவரை அறிந்து கொள்ளவும் வியாதி படுக்கையில் இருக்கிற மற்ற மக்களும் ஆண்டவரே மன அழுத்தத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் வியாதி பலவீனத்திலிருந்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலையாக்கப்படுவார்களாக. ஆண்டவர் இரக்கம் பாராட்டுங்க. அவங்களுடைய வசனத்தை கேட்க ஆசீர்வதிக்கப்பட அனுக்கிரகம் செய்வீராக. ஆண்டவரை கொண்டு வந்த தாசனுக்காக நன்றி. அவரையும் அவருடைய குடும்பத்தையும் திருச்சபையும் ஊழியங்களையும் ஆசீர்வதிப்பீராக. மகிமையெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆவியானுடைய ஒத்தாசையில் நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆசீர்வாதமும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் பராமரிப்பும் உங்களோடு உங்களுடைய குடும்பத்தோடும் திருச்சபை மக்களில் யாவரோடும் என்றும் என்றும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அழைத்தவர் கரமதை பார், அவர் கைவிடாதிருப்பார்.